வாங்க வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் குழம்ப எப்படி சுரைக்காவோட சேர்த்து செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க. இது வில்லேஜில் செய்கிறது ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பாருங்கள் வீட்டில். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இறால், சுரைக்காய், வெங்காயம், தக்காளி, மற்றபடி நம்ம மசாலா பொருள், தேங்காய் துருவல். என்ன பண்ணுறோம்னா, இப்போ நான் அந்த இதை சுரைக்காவை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு சுரைக்காய் அதை க்ளீன் பண்ணோம்னாலே அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா உள்ளார உள்ள பார்ட்டு எல்லாத்தையும் சீவி எடுத்துட்டோம்னா அதில் ஒன்றுமே இருக்காது. அதனால் ஒரு சுரைக்காய் எடுத்துக்கலாம். நாங்கள் அதுக்கு ஒரு கிலோ ஸ்ட்ரிம்ப் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது இறால் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக வெட்டி எடுத்துங்க. அதேமாதிரிக்க தக்காளி பழத்தையும் பொடி பொடியாக வெட்டி எடுத்துக்க போகிறோம். பார்த்துங்க, இப்போ தேங்காய் துருவல் எல்லாம் ரெடி. தேங்காய் துருவல், பூண்டு, அதேமாதிரிக்க தக்காளி, வெங்காயம், இறால் வந்து சுத்தமாக கழுவி எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு கழுவி எடுத்துருக்கேன். அந்த வாசம்லாம் போயிடும், வாடையெல்லாம் போயிடும். அப்புறம் சுரைக்காவை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு, ரெடி. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி குக் பண்ணுறதுங்க பார்க்கலாம். அஸ் யூஸ்வல் எண்ணெயில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் தாளிக்கிறோம். என்னென்ன பெருஞ்சீரகம், ஃபஸ்ட்டு பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு வதக்குவோம். கொஞ்சம் வதங்கின பிறகு சுரைக்காவை ஆட் பண்ணியிருக்கேன். சுரைக்காவை சேர்த்து வதக்குவோம். இப்போ வதக்கி ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். வெங்காயத்தோடு சேர்ந்து வெந்துட்டு ஓரளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ அதோட தக்காளியை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதோட மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மூடி வைப்போம். நல்லா கொஞ்சம் வேகட்டும். மறுபடியும் வேகட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் வெந்துட்டுனா வெந்திருக்கும். 2-3 மினிட்ஸ் பாருங்கள், நல்லா வெந்துட்டு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க இறாலை அதோட ஆட் பண்ணிடுறோம். நல்லா கிண்டிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்றோம். இப்போ பாருங்கள், இறாலோட கலர் மாறிட்டு, அதாவது இப்போ பாதி வெந்திருக்கும், ஆல்மோஸ்ட்டு. இப்போ இதோட 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டிடுங்க. நல்லா மசாலா மிக்ஸ் ஆனோன்னா அதோட கொஞ்சம் வாட்டர், 1 கப் வாட்டர் சேர்த்துருக்கேன் இப்போக்கி. தேங்காவையும் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் மூடி இருந்தால் போதும். ரொம்ப தேங்காய் வேண்டியதில்லை. 1/4 மூடி கொதிக்கட்டும் நல்லா. அதோட பெப்பர் இப்போ சேர்க்குறேன். பெப்பர், உப்பு ரெண்டையும் சேர்த்துறேன். அதுக்கு பிறகு இப்போ சைடில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எண்ணெயில் தாளித்து எடுத்துக்கிறோம். நல்லா பொரிச்சு வந்த பிறகு இப்போ அதோட ஆட் பண்ணிடுறோம். குழம்போட சேர்த்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோன்னு வாசம் சும்மா சூப்பராக வருங்க. வாவ், சூப்பராக இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா கொதிச்சது போதும். இது ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இறால் வந்து ரொம்ப கொதிக்க தேவையில்லை. நல்லா வெந்திருக்கும். ரொம்ப கொதிச்சோம்னா அது வந்து ஒரு ரஃப் ஆகிடும். அந்த இது இறால் திங்க முடியாது. அப்புறம் ரப்பர் மாரிக்கு இழுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப வில்லேஜில் ஃபேமஸுங்க. வில்லேஜ் ஃபுட்டுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன இறால் குழம்பு சூப்பரா? இல்ல சாப்பாடு சூப்பர்.